வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இவங்க தான் வந்து லிண்டா ரக்ஷே. ட்ரேடிங் வந்து ஒரு மேல் டாமினேட்டட் ஜோன் தான். பெருசா வந்து ஃபீமேல் ட்ரேடர்ஸ் அதில் அச்சீவ் பண்ணல. அதுல அச்சீவ் பண்ணதுல ரொம்ப குறிப்பிடத்தக்கவங்க வந்து லிண்டா ரக்ஷே. இவங்க தான் இதை சொன்னதே, ஆல் யூ நீட் இஸ் ஒன் பேட்டர்ன் டு மேக் அ லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேமஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இவங்க தான் அந்த ஃபீமேல் ட்ரேடர். இவங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் கிடையாது. எல்லாமே வந்து இண்டிகேட்டர்ஸை வச்சு மட்டும்தான் இவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. பிரைஸ் ஆக்ஷன் வந்து பெருசா இவங்க எதுவுமே ட்ரேட் பண்ணது கிடையாது. இண்டிகேட்டர்ஸை வந்து செட்டிங்ஸை வந்து மாத்தி இவங்க எப்பவுமே ட்ரேட் பண்ணுவாங்க. நார்மல் செட்டிங்ஸ் எடுக்க மாட்டாங்க, செட்டிங்ஸை வந்து மாத்துவாங்க. ஸோ இப்போ ஓகே, இந்த ட்ரேடரை பத்தி பார்த்துட்டோம். ஒரு ஃபேமஸ் ட்ரேடர் இவங்க. இவங்களோட கண்டிஷன்ஸை பார்ப்போம் இப்போ. அதாவது நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதுல சில பேட்டர்ன்ஸ் வந்து பார்ப்போம். இவங்களது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இவங்க பார்க்கறது வந்து ட்ரெண்ட் வந்து பார்க்கறாங்க. இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் யூஸ் செஞ்சு அவங்க ட்ரெண்ட் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எந்த ட்ரெண்ட்ல வந்து மார்க்கெட் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லனா நம்ம ஜஸ்ட் ஒரு நார்மலா ஒரு சார்ட்டை பார்த்தாவே தெரியும். இப்போ இந்த இடத்துல ஒரு சார்ட் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இங்க எங்கேயோ வரீங்க. இந்த இடத்துல வந்து நீங்க எங்கேயோ வந்து பாக்குறீங்க. 12 மணிக்கு வந்து பாக்குறீங்க, நைட்டு இல்லைன்னா காலையில ஏதோ டைம்ல வந்து பாக்குறீங்கன்னா ட்ரெண்ட் என்ன பண்ணுது? பிரைஸ் மேக்ஸ் டவுன், பிரைஸ் மேக்ஸ் லோவர் ஹை, பிரைஸ் மேக்ஸ் லோவர் ஹை, பிரைஸ் மேக்ஸ் லோவர் ஹை, பிரைஸ் மேக்ஸ் லோவர் ஹை. இந்த இடத்துல பிரைஸ் பிரேக் பண்ணுது, திரும்ப வந்து இந்த ரீஜனுக்குள்ள வருது. ஸோ பிரைஸ் வந்து கண்டினியூஸா டவுன் அப்படின்றது தெரியுது. ஸோ இதுக்கு வந்து நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஆஃப் ட்ரெண்ட், சூப்பர் ட்ரெண்ட் அப்படி போல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா பம்ப். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை நோட் பண்றாங்க. ட்ரெண்டை நோட் பண்ணதுக்கு அப்புறம் பம்ப் பார்க்குறாங்க. பம்ப் அப்படின்னா என்னதுன்னா, பேட்டர்ன் ஒன்று இருக்குமே, பார்த்தா ஓகே பார்த்து. ஸோ பிரைஸ் இப்படி போயிட்டு இப்படி கீழே வந்து இப்படி போகும், இப்படி வந்து இப்படி போகும். ஓகே, இதை நம்ம நேத்து கூட ஒரு வீடியோல பார்த்தோம். இந்த ரீஜன்ல வந்து நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அதை தான் நோட் பண்றாங்க. இந்த இந்த ரீஜன் விட்டு கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க வெயிட் பண்றாங்க. இவ்வளவு தூரம் வெயிட் பண்றதுல கொஞ்சம் லைட்டா வெளியே வரும்போதே இவங்க வந்து ட்ரேட் எடுக்க பாக்குறாங்க. இவங்க வந்து இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏரியா இருக்குல்ல, இதுதான் வந்து பம்ப். இந்த ஏரியா இருக்குல்ல, இதுதான் பம்ப். இப்படி பம்ப், இந்த ஏரியா தான் பம்ப். இந்த இந்த ஜோன் தான், இந்த ஜோன் தான் அவங்களோட முக்கியமான ஜோன். என்ட்ரி ஜோனே அவங்களுக்கு வந்து இதுதான். இந்த ஏரியால தான் அவங்க வந்து என்ட்ரி எடுக்கணும்னு பாக்குறாங்க. அதே போல பிரைஸ் கீழே போகுது, கீழே எப்படியே போயிட்டு இருக்குன்னா இந்த ஜோன், இந்த ஜோன்ல இந்த ஜோன் தான் அவங்க வந்து பம்ப் அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க. ஸோ இந்த ஜோன்ஸ்ல தான் அவங்க வந்து அவங்களோட எல்லா ட்ரேட்ஸுமே பாத்தீங்களா இந்த ஜோன்ஸ்ல தான் இருக்கும். குறிப்பா இந்த செகண்ட் பம்ப்ல இருக்கவே இருக்காது. அவங்களோட ட்ரேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க செகண்ட் பம்புக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ட்ரேட் பண்ணணும் இல்ல, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ட்ரேட் பண்றாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயுமே இந்த ஃபர்ஸ்ட் பம்பை தான் அவங்க பாக்குறாங்களே. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பம்ப், இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பம்ப், இது ஃபர்ஸ்ட் பம்ப். செகண்ட் பம்பை எடுக்கிறது இல்ல, சாரி, செகண்ட் பம்பை எடுக்கிறது இல்ல, ஒன்லி ஃபர்ஸ்ட் பம்ப். ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம்னா, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பம்ப் மட்டும் பார்ப்போம். ஓகே, இதை ஏன் பண்ண அப்படின்னு சொன்னா, அப்பதான் எனக்கு இந்த பிரஷ் போகும். சரி, இப்போ ட்ரெண்ட் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரெண்டுக்கு மேபி நம்ம இப்போ ஒரு ஹாஃப் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுவோமா? நான் ட்ரெண்டு கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து ஹாஃப் ட்ரெண்ட். ஓகே, நான் இப்போ ஹாஃப் ட்ரெண்ட் எடுத்துட்டேன். ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன் தான். கரெக்டா, ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன். எனக்கு இதெல்லாம் இப்போ தேவையில்லை. சரி, ஓகே, இது கூட நம்ம ஸ்டாப் லாஸ் போட வேணா வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா, கலர் சேஞ்ச் பண்ணி என்ன இண்டிகேட்டர்னாலும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஹாஃப் ட்ரெண்ட் எடுத்தேன். ஏன்னா ட்ரெண்டுக்கு ஒரு பேர் போன இண்டிகேட்டர், அது பேர்லயே ட்ரெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இதை வந்து எடுத்துட்டேன். அடுத்து இப்போ யூஸ் பண்ண போற இண்டிகேட்டர் தான் அவங்களோட இண்டிகேட்டர். என்னோட ஃபேவரட்ல எப்பவுமே இருக்கும் அது லிண்டா ரெக்ஷே 310 ஆசிலேட்டர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லிண்டா ரெக்ஷே 310 ஆசிலேட்டர் இருக்குல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 761 பீப்புள் தான் லைக் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஃபேமஸான இண்டிகேட்டர். அதாவது அவங்க செட் பண்ணதுல இது ஃபேமஸான இண்டிகேட்டர். இது வந்து ஆக்சுவலா என்ன இண்டிகேட்டர்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நார்மல் மெக்டி. என்னது, இது வந்து ஒரு நார்மல் மெக்டி. அதை வந்து செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்ன செட்டிங்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இதுல தெரியல. பட் 310 அப்படின்னு இருக்கு. நான் என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுறேன். பட் இதுதான் வந்து அவங்களோட இண்டிகேட்டர். ஒரு ஒரு யூஸ் பண்ற நிறைய இண்டிகேட்டர் இது அவங்களோட ஃபேமஸ் இண்டிகேட்டர். நான் என்ன பண்றேன்னா, இப்போ பிளாட்டை வந்து மேபி ப்ளூலயே விட்டுறேன். இந்த இந்த ஹிஸ்டோகிராம் இருக்குல்ல, இதை வந்து நான் கொஞ்சம் எல்லோல போட்டுக்கிறேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இதை கூட கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் போல இருக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து டார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து எந்த இடத்துல தெரியுது? செல். இந்த இடத்துல வந்து செல்லுன்னு தெரியுது. கிளியரா தெரியுதா? இந்த இடத்துல வந்து செல்லுன்னு தெரியுது. செல்லுன்னு தெரியும் போது நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து உடனே வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட மாட்டோம். அதாவது ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து ஒரு பை ஆர் செல் கொடுத்த உடனே என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பம்புக்கு வெயிட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பம்ப். தெரியுதா? இந்த ஹிஸ்டோகிராம் வந்து
இப்படி 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 மேல போயிட்டு திரும்ப இப்படி கீழே வருது. இந்த இந்த ஏரியா தான் பம்ப். நம்ம இப்போ இங்க வரைஞ்சோம்ல, நம்ம இப்போ இந்த ஏரியால வரைஞ்சோம்ல பம்ப், அந்த பம்ப் தான் இந்த பம்ப். தெரியுதா? இந்த பம்ப தான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நோட் பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வர பம்ப் மட்டும் தான் எடுப்பாங்களாம். இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் வர பம்ப் மட்டும் தான் எடுப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வர பம்ப். அதாவது இந்த இடத்துல செல் வந்துருச்சு. செல் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு பம்ப் வருது. பம்ப் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹிஸ்டோகிராம் கீழே வந்து இந்த இடத்துல வந்து வருது. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் செஞ்சு ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிய ஒரு கரெக்டான மணி மேனேஜ்மென்ட்டோட யூஸ் செஞ்சு அவங்க வந்து அ அ பல கோடிக்கு அதிபதி ஆயிட்டாங்க. அவங்க அவங்க பிளஸ் வந்து எல்லாருக்கும் இப்ப டீச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய கோடிக்கணக்குல சம்பாதிச்சுட்டாங்க. அதாவது வெறும் ஃபர்ஸ்ட் பம்ப் மட்டும். அதுக்கு நெறைய ஸ்கேனர்ஸ் வச்சிருக்காங்க. எந்த இது வந்து ட்ரெண்ட் ஆகுது. அதாவது ஹாஃப் ட்ரெண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஃப் ட்ரெண்ட்ல வந்து நெறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு வச்சிருவாங்க. எது எனக்கு செல் தருது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பை தருது. அதாவது ஹாஃப் ட்ரெண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சேஞ்ச் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சார்ட்ல போட்டுட்டு பம்ப் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. இப்போ எய்மிங் ஃபார் 1:1, 1:2, 1:3 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஹாஃப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லனா நீங்க வந்து வேற ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். அவங்க யூசுவலா எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து ஹாஃப் ட்ரெண்ட் யூஸ் பண்ணல. அவங்க யூஸ் பண்றது வந்து கெல்ட்னர் சேனல், மேபி லிண்டா கெல்ட்னர், லிண்டா ஓகே, கெல்ட்னர் சேனல்ஸ் லிண்டா ரக்ஷே அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த இண்டிகேட்டர் இங்க எடுத்துக்கிட்டு இதுல வந்து ஒரு பிக்சட் ரிஸ்க் ரிவார்டு 1:1.5, 1:2 அப்படின்னு தான் அவங்க வைக்கிறாங்க. ரொம்ப வந்து கம்மியா தான் வைப்பாங்க அவங்க. ஒண்ணு இதுக்கு வெளிய இந்த மிட்லைன் இருக்குல்ல, இந்த மிட்லைனுக்கு வந்த உடனே வெளிய வந்துடுறேன் அப்படின்றாங்க. அப்படி இல்லன்னா இந்த இந்த டாப் மேல இந்த ஃபுல்லுமே வந்து இது மேல வந்ததுக்கு அப்புறம் வெளிய வருவேன் அப்படின்றாங்க. அப்படி பார்த்தோம்னா எங்கேயுமே வந்து வெளிய வரல. இதோ இந்த இடத்துல வெளிய வருது. ஆல்மோஸ்ட் பாருங்க கெல்ட்னர் சேனல், இந்த கெல்ட்னர் சேனலுக்கு வெளியவே வந்து போகல. இதுக்கு வெளிய போகாம பிரைஸ் வந்து அப்படியே தான் உள்ளவே தான் இருக்கு. இந்த இடத்துல தான் வெளிய வந்திருக்கு. சோ இந்த இடத்துல எங்கேயோ வித்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸாக்ட் டாப்பா இது? ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸாக்ட் டாப் தான். இந்த இடத்துல டாப்பு, அதோட கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டம் இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அவங்களோட ட்ரேடிங் மெத்தடு. அ ஒண்ணு ஃபிக்ஸட் ரேஷியோல போறது, இல்லன்னா இதுக்கு இந்த இடத்துல வெளிய வருறது, இல்லன்னா இந்த இடத்துல வெளிய வருறது. எந்த இடத்துல கரெக்ட்டா வெளிய வருவாங்கன்னா, அது வந்து அந்த இன்ஸ்ட்ருமென்ட் எவ்வளவு தூரத்துக்கு நல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா விட்டுருவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னோம், ரொம்ப வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்குன்னா, அதுல வந்து சீக்கிரம் எக்ஸிட் ஆக வெளிய வரேன்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் இது வந்து நல்லா வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டே தான் இருக்கு. ஜஸ்ட் இது ஒரு லெக், இது ஒரு சின்னது, இது ஒரு சின்ன லெக், அடுத்து வந்து இது வந்து ஒரு செகண்ட் லெக். கரெக்டா? சோ மார்க்கெட் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகுது. அதனால அப்படியே வந்து விடலாம். இல்லன்னா பிக்ஸட் ரேஷியோ கூட நம்ம வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். சரி, ஓகே. சோ இந்த இடத்துல எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டேன். சோ என்ன பண்றேன்னா, திரும்ப வந்து எனக்கு வந்து ஒரு செல் வருது இந்த இடத்துல. இந்த இந்த இடத்துல பாருங்க பை வந்திருக்கு. பட் இந்த இடத்துல எனக்கு பம்பே வரல. அதாவது கீழ போயிட்டு மேல வரவே இல்ல. அப்படி நம்ம இந்த ஹாஃப் ட்ரெண்ட் வச்சு மட்டுமே ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு பை வருது. பை வந்துட்டு கீழ ஒரு பம்ப். பம்ப் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஏரியால எனக்கு வந்து திரும்ப ஒரு பை வருது. சோ நான் இந்த ஏரியால வந்து இப்போ லாங் போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2, 1:3னா எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஓகே, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். அடுத்து இன்னொரு செல் தருது. ஆனா இந்த செல்லுல பம்ப் இல்ல. அடுத்து ஒரு பை தருது. அந்த பைல வந்து ஒரு பம்ப் இல்ல. அதாவது நம்ம எதிர்பார்க்கிற பம்ப் இல்ல. திரும்ப வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல செல் தருது. திரும்ப நம்மளுக்கு எந்த பம்புமே இல்ல. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பம்ப் வருது. எந்த ஏரியால? இந்த ஏரியால நமக்கு வந்து ஒரு பம்ப் வருது. சோ பம்ப் வந்தோனே என்ன பண்றோம்? நம்ம ஷார்ட் போறோம். இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ போடுறோம். எய்மிங் ஃபார் 1:1, 1:2, 1:3ன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஏரியால எங்க வந்திருக்கு? ஆல்மோஸ்ட் இந்த இடத்துலயே நம்ம வந்து வெளிய வந்திருக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா இங்கேயே வந்து ஹாஃப் ட்ரெண்ட் வந்து திரும்ப பைன்னு காட்டிடுச்சு. சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 1:1. இதுல வந்து நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டியது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில எடுத்துக்கிறது என்ட்ரீஸ் கிடையாது. இதுல வந்து என்ட்ரீஸ் அவ்வளவு பெருசா முக்கியம் கிடையாது. எந்த இண்டிகேட்டர் யூஸ் செஞ்சு எடுக்கிறீங்கன்றது. குறிப்பா பார்க்க வேண்டியது வந்து இந்த பம்ப் தான். இந்த பம்ப் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நான் வந்து இந்த பம்ப வந்து நான் ஆக்சுவலா வேற ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த பம்ப வந்து நான் வேற மாதிரி சொல்லியிருந்தேன். அதையும் நான் இப்ப சொல்லிடுறேன். அந்த பம்ப வந்து எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா, அ என்ன இண்டிகேட்டர் அது? ஸ்மூத்தட். இந்த பம்ப வந்து நான் ஸ்மூத்தட் ஹீக்கினாஷில சொல்லியிருந்தேன். இப்ப என்ன பண்றீங்க? ஸ்மூத்தட் ஹீக்கினாஷி போட்டுக்கோங்க. ஸ்மூத்தட் ஈக்கினாஷி போட்டீங்கன்னா 2 எடுக்கணுமே வெளிய. ஆஃப் ட்ரெண்ட் எடுத்தாச்சு. சரியா? இப்போ இந்த இந்த இடத்துல வந்து நமக்கு எப்போ என்ட்ரி வரும்னா, இந்த இடத்துல வந்து இது இது வந்து ரெட்டா மாறிடுச்சா? இந்த கேண்டல்ல வந்து ரெட்டா மாறுது. இது ரெட்டா மாறிட்டு திரும்ப போயிட்டு எப்போ இந்த ஈக்கினாஷி கேண்டல்ல தொடுதோ, இந்த இடத்துல பாருங்க போயிட்டு திரும்ப வந்து இந்த இந்த ஸ்மூத்தட் ஈக்கினாஷி இருக்குல்ல, இந்த நார்மல் கேண்டல்ஸ் போய் இந்த ஈக்கினாஷி கேண்டல்ஸ தொட்டுட்டு திரும்ப வந்து ஒரு பிரேக் டவுன் தருது. சரியா? அந்த பிரேக் டவுன் தர்றது எங்க இருக்குன்னா, அதோ இதான் இந்த லோ. இந்த லோ இருக்குல்ல,
இந்த லோவை பிரைஸ் உடைக்குதான்னு சொல்லி பார்க்குறோம். எஸ், இந்த இடத்துல பிரைஸ் வந்து உடைக்குது. அதாவது நம்ம இந்த பம்பை தான் பார்க்குறோம். இது பாருங்க, பிரைஸ் வந்து கீழே விழுது, கீழே விழுந்துட்டு ஒரு பம்பு மேக் பண்ணுது. இந்த பம்புக்கு இப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, கீழே நம்ம எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்றது இல்ல, பிரைஸ்லயே நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். அதாவது பம்பை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பம்ப் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த பம்ப் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. வந்த உடனே அந்த லோ, அந்த ஸ்விங் லோவை பிரைஸ் வந்து எடுக்குதான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஸ்விங் லோவை பிரைஸ் எடுக்குது. எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம்னா, இமீடியட்டா ஷார்ட் போவோம். ஸ்டாப் லாஸ் வந்து ஹீக்கினாஷி கேண்டல் ஹைக்கு மேல போட்டுக்கிறோம். எய்மிங் ஃபார் 1:2 1:3 சொல்லி ரன் பண்ண விடுறோம். அதே போல இங்க இந்த இடத்துல பாருங்க, ஒரு கிரீன் வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கிரீன் இது வந்துடுச்சு. பட் இந்த கிரீன் வந்திருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த கிரீன் வந்து தள்ளி போகவே இல்லை. இதோட ஒட்டிக்கிட்டே இருக்கு. ஒட்டிட்டே இருக்குன்னா சைட் பேஸ். பட் இந்த இடத்துல பாருங்க, ரெட் வந்திருக்கு. ரெட் நல்லா தள்ளி போயிருக்கு. தள்ளி போயிட்டு ஒரு பம்ப். அதாவது ஏன்னா அந்த பேட்டர்னே என்னது, அந்த பேட்டர்னே வந்து இதுதான். அந்த பேட்டர்னே வந்து இப்படி தள்ளி போகுது. இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் தான் பம்ப். கரெக்டா? இதுல வரைஞ்சி இந்த பிரஷ்ல காட்டினா கரெக்டா இருக்குமான்னு தெரியல. ஓகே, சோ இப்போ வந்து பிரைஸ் மேல போயிட்டு கீழே, இதான பம்ப். இந்த ஏரியா தானே பம்ப். இப்போ இந்த ஏரியா தான் பம்ப். இதுக்கு என்ன பண்ணணும், பிரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா தள்ளி போகணும். கொஞ்சம், அதாவது பிரைஸ் நல்லா மேல போகுது, மேல போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப மேல போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் இதை எடுப்பாங்க. செகண்ட் இப்படி வந்துச்சுன்னா எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த செகண்ட் பம்ப் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. சரி, ஓகே, அது அது நம்ம சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்றேன்னா, இது பண்ணாதான் அந்த பிரஷ் போகுது. சரி, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. இந்த இடத்துல என்ட்ரியில ஒரு கிரீனா சேஞ்ச் ஆயிடுச்சு. கிரீனா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹீக்கினாஷி கேண்டலை விட்டு நல்லா தனியா வெளியே போகுது. ஓகே, சூப்பர், நல்லா வெளியே போயிடுச்சு, அருமை. அதுக்கப்புறமா பிரைஸ் வந்து இந்த ஹீக்கினாஷியை வந்து தொடுது. ஓகே, நல்ல பிரைஸ் வெளியே போகுது. பிரைஸ் வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிரைஸ் வெளியே போனதுக்கு அப்புறமா நல்லா வந்து தொட்டதுக்கு அப்புறம் இந்த ஹைய உடைக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ இந்த ஹைய வந்து பிரைஸ் உடைக்குதான்னு, பிரைஸ் உடைக்கவே இல்லை. பிரைஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. சரி, ஓகே. அடுத்து நம்மளுக்கு திரும்ப வந்து இந்த ஏரியால பாத்தீங்கன்னா ரெட்டா மாறுது. ரெட்டா மாறினதுக்கு அப்புறமா பிரைஸ் நல்லா வெளியே தள்ளி வருது. வெளியே தள்ளி வந்ததுக்கு அப்புறமா பிரைஸ் வந்து ஒரு பம்ப் மேக் பண்ணுது. இந்த இடத்துல பிரைஸ் போய் பம்ப் மேக் பண்ணுது. ஆனா பம்ப் மேக் பண்ணிட்டு இந்த லோ வந்து பிரைஸ் உடைக்கவே மாட்டேங்குது. இந்த இடத்துல பாருங்க, நல்லா தள்ளி வந்துருச்சு. தள்ளி வந்துட்டு இந்த இடத்துல போய் ஒரு பம்ப் மேக் பண்ணுது. இந்த ஹீக்கினாஷி கேண்டல்ஸ் போய் தொட்டதுக்கு அப்புறமா இந்த லோ பிரைஸ் உடைக்குதுன்னா, இப்போ இந்த பிரைஸ் வந்து அழகா இந்த இடத்துல உடைக்குது. எவ்வளவு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. பெருசா நம்ம இண்டிகேட்டர்ஸ் அது இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரே ஒரு நார்மல் இண்டிகேட்டர். பட் அந்த கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். அவங்க சொல்ற பம்பை எடுத்துக்கிட்டு அந்த பம்ப்ல நம்ம வந்து என்ன பண்றோம்னா 1:1 1:3 சொல்லி நம்ம ட்ரேட் பண்றோம். ஓகே, வந்துருச்சு. சோ இப்போ வந்து இன்னொரு என்ட்ரி இங்க இருக்கு. இந்த என்ட்ரி எடுக்கணுமா? இதுதான் செகண்ட் பம்ப். இப்போ அவங்க வந்து இந்த இந்த பம்பை வந்து அவங்க எடுக்கவே மாட்டாங்க. செகண்ட் பம்ப், அதாவது பிரைஸ் வந்து ஹீக்கினாஷி கேண்டல்ஸை விட்டு நல்லா வந்துடுச்சு. நல்லா வந்ததுக்கு அப்புறமா பிரைஸ் போய் திரும்ப ஈக்கினாஷியை தொடுது. ஈக்கினாஷியை தொட்ட உடனே நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறோம். அந்த லோவை வரைஞ்சிக்கிறோம். அந்த லோ வந்து இந்த கேண்டல் வந்து உடைக்குது. தெரியுதா? இந்த கேண்டல் வந்து உடைக்குது. ஸோ என்ன பண்றோம், இந்த இடத்துல ஷார்ட் போறோம். இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:1 1:2. எவ்வளவு வந்திருக்கு? 1:1.2 வரைக்கும் வந்திருக்கு. ஆர் இது 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 கிரீனா மாறுற வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் பம்ப் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பம்ப் தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பம்ப்ல தான் நிறைய ரிவார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அவங்க சொல்றது வந்து ஒரு விதத்துல உண்மை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ எலியாட் வேவ்ல என்ன பார்ப்போம், இந்த செகண்ட் வேவுக்கு தானே நல்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். தேர்ட் வேவ் அப்படியே பிசின்னு போயிட்டு பிரைஸ் அப்படியே வந்து திரும்ப டவுன் வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் வேவ் இதை தான் நம்ம பிடிக்க பார்க்குறோம். இதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாக்ட் பாட்டம் பிடிக்காம கொஞ்சம் தள்ளி அப்படி பிடிக்கிறது மாதிரி பார்க்குறோம். அவங்க வந்து தள்ளி இந்த பம்ப் அந்த ஹிஸ்டோகிராம் இண்டிகேட்டர்ல பார்த்துருப்போம். கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வந்து அவங்க என்ட்ரி ஆவாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க என்ட்ரி ஆவாங்க. நம்ம என்ன என்ட்ரி தரோம்னா, நம்ம வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்தோடனே என்ட்ரி தரோம். நம்ம வந்து இந்த ஏரியால என்ட்ரி தரோம். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஏரியால என்ட்ரி தராங்க. நம்ம அதே கான்செப்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த ஏரியால என்ட்ரி தரோம். ஸோ திரும்ப பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் இந்த இடத்துல கிரீனா வந்துருச்சு. கிரீனா வந்ததுக்கு அப்புறம் பிரைஸ் நல்லா தள்ளி போகுது. தள்ளி போயிட்டு திரும்ப கீழே வருது. பட் இந்த ஹையை உடைக்கவே இல்லை. இந்த ஹையை வந்து பிரைஸ் வந்து உடைக்கவே இல்லை. இந்த ஹையை உடைக்காம பிரைஸ் என்ன பண்ணுது, அப்படி கீழே வந்துடுது. ஓகே, ஃபைன், கீழே வந்துடுச்சு. திரும்ப இப்போ வந்து ரெட் இந்த ஹீக்கினாஷியை போய் இந்த இடத்துல தொடுது. ஓகே, இந்த இடத்துல தொடுதுன்னா எது லோ? இதுதான் லோ. ஸோ இந்த இடத்துல என்னது, இந்த இடத்துல வந்து லோ இருக்கு. ஓகே, நம்ம என்ன பண்றோம் இப்போ, இதுக்கு கீழே வந்து
நம்ம இப்போ ஷார்ட் போறோம், இதுக்கு கீழே ஷார்ட் போறோம், ஷார்ட் போயிட்டு இந்த ஈக்கினாஷி இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் போறோம், ஸ்டாப் லாஸ் தட்டிடுச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, எதுவுமே வந்து 100% கிடையாது, எதுவுமே 100% கிடையாது. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இந்த இடத்துல பார்க்கும் போதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஆஹா ஓஹோ அடடே செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி வந்து ட்ரேடிங்ல இதுதான், ஸ்டாப் லாஸ் அடிக்குது, ஓகே ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, விட்டுடலாம். திரும்ப நம்ம வந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு வெயிட் பண்றோம். இந்த இடத்துல வந்து இன்னொரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப ஆஸ் யூஷுவல் வந்து இது தொடுது, பட் இந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை, அப்படியே அப்படியே வந்து கீழே வந்துருச்சு பிரைஸ். சரி ஓகே கீழே வந்துருச்சுன்னு சொல்லி திரும்ப வெயிட் பண்றோம். திரும்ப இந்த ஏரியால பிரைஸ் போய் இந்த ஹீக்கினாஷி கேண்டில்ஸ் தொடுது, தொட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்றோம், சாரி மேக் பண்றோம். மேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேண்டில் வந்து இதுக்கு கீழே வருது. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஷார்ட் போறோம், இந்த ஹீக்கினாஷி கேண்டிலுக்கு அப்படி மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். மேபி இந்த கேண்டிலுக்கு மேலேயே போடணும்னாலும் போட்டுக்கலாம். இந்த கேண்டலுக்கு மேலே எங்க ஈக்கினாஷி வருது, நான் கொஞ்சம் அப்படி தள்ளி தான் போடுவேன். ஸோ நான் அப்படி கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டேன். நவ் எய்மிங் ஃபார் 1:2 1:3. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1:3 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் பம்ப். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பம்ப்ல தான் ஆக்சுவலா வந்து நிறைய மீட் இருக்கு, தெரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் பம்ப்ல தான் நம்ம வந்து அதிகமான ட்ரேட்ஸ் எடுக்க போறோம். அதாவது இது வந்து அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியே கிடையாது, அதாவது அதே இண்டிகேட்டர்ஸ் கிடையாது, பட் அதே கான்செப்ட், பட் கொஞ்சம் லேட் என்ட்ரி. அவங்க வந்து கொஞ்சம் எர்லி என்ட்ரி தராங்க, நம்ம கொஞ்சம் லேட் என்ட்ரி தரோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற இண்டிகேட்டர்ஸ் வந்து வேற. பட் அந்த இண்டிகேட்டரை விட இதுல யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் கிளியரா எடுத்துட்டு வர முடியுது. அதாவது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல நடக்கல, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. சாரி, இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கல, திரும்ப இந்த இடத்துல வந்து ஏன்னா கிரீனா மாறிடுச்சு, திரும்ப இந்த இடத்துல ரெட்டா மாறுது, ரெட்டா மாறினதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், செகண்ட் பம்பை எடுக்கல, திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் எடுக்கிறோம். நம்ம இந்த இடத்துல இங்கே ஸ்டாப் லாஸ் எடுத்துமே, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் திரும்ப என்ட்ரிஸே வரல. திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகும்போது ஒரு ஃபர்ஸ்ட் பம்ப்ல ஒரு ஸ்விங் லோவை பிரீச் பண்ணுது பிரைஸ், நம்ம என்ட்ரி கொடுக்குறோம் 1:3. இந்த மீட்டை வந்து நம்ம ஃபுல்லா கவர் பண்றோம். திரும்ப வந்து பிரைஸ் இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு பிரைஸ் நல்லா வெளியே போகுது. திரும்ப வந்து இந்த ஹீக்கினாஷியை தொடுது, பட் இந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை, பிரைஸ் கீழே விழுந்துருது. திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து பிரைஸ் நல்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல என்ன பண்ணுது, பிரைஸ் திரும்ப போய் தொடுது, ஆனா திரும்ப இந்த லோவை பிரீச் பண்ணவே இல்லை. திரும்ப இந்த இடத்துல பிரைஸ் நல்லா வெளியே போகுது, வெளியே போயிட்டு இந்த கேண்டில், இந்த பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேண்டில், இந்த கேண்டில் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுது, இந்த கேண்டில். ஸோ இம்மீடியட்டா என்ன போறோம், நம்ம இந்த இடத்துல லாங் போறோம்னா, லாங் போயிட்டு ஸ்டாப் லாஸ் எங்க போடுவோம், இந்த ஹீக்கினாஷி கேண்டிலுக்கு கீழே, இல்ல இந்த ஸ்விங்லோ, இந்த ஈக்கினாஷி எந்த கேண்டில் அது, இந்த கேண்டில் இதுக்கு கீழே அப்படி தள்ளி கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் போறோம். ஸ்டாப் லாஸ் அடிக்கல, பட் இது வந்து கொஞ்சம் லாஸ் மேக்கிங் ட்ரேட்ல இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எய்மிங் ஃபார் 1:3. அதாவது நான் அவங்க யூஸ் பண்ற அதே பம்ப் கான்செப்டை கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம யூஸ் பண்றோம், கொஞ்சம் லேட்டா வந்து என்ட்ரி தரோம், ஒரு பிரைஸ் ஆக்ஷனோட கம்பைன் பண்ணி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, ஆனா ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஒரே விஷயம், இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும், அதே போல யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க 1:3, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல வந்து ஒரு 1:3, அதாவது 3 ட்ரேடு. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 3 ட்ரேடு கிடைச்சிருக்கு. 1:3 இந்த வந்து எடுத்துடலாம், செகண்ட் பம்ப் வேண்டாம். 1:3 3 ட்ரேட்ல வந்து 2 ட்ரேடு வின்னர்ஸ், 6 ஆர் நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 6 ஆர் கெயின் பண்ணியிருக்கோம், ஒரு ஆரை வந்து லூஸ் பண்ணியிருக்கோம், -1 ஆர். ஸோ 3 ட்ரேடுக்கு அப்புறமா நம்ம 5% அப்பு, 3 ட்ரேடுக்கு அப்புறமா 5% அப்பு. ஸோ இப்படிதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எனக்கு பிடிச்ச போல கொஞ்சம் பிரைஸ் ஆக்ஷன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு நான் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணேன். இந்த இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த இண்டிகேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் இந்த இண்டிகேட்டர் நல்லா இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஆக்சுவலா வந்து நம்ம 4 ட்ரேடு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்க ஒரு பம்ப் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு பம்ப் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ண உடனே நம்ம என்ன பண்றோம், இமீடியட்டா இந்த இடத்துல ஷார்ட் போறோம். இந்த ஈக்கினாஷிக்கு மேல அப்படி 2 பாயிண்ட், 1 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறோம், எய்மிங் ஃபார் 1:3. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1:3 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ட்ரேட்ல ஒரு லூசர், 4 வின்னர். ஸோ நீங்க லைவ் மார்க்கெட்ல இதுதான் பண்ண போறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்துங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஏரியா. ஏன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுது, ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இல்லை, நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஏரியா இருக்கா. இந்த இடத்துல தான் பிரைஸ் அதிகமா வெளியே போகுது. இந்த இடத்துல நல்லா, இந்த இடத்துல தான் வந்து பிரைஸ் பாடி வந்து இல்லை, இந்த இடத்துல நமக்கு என்ட்ரியே கிடையாது. ஸோ பார்க்கலாம் ஏதாவது ஸ்டாப் லாஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹையை வந்து பிரேக் பண்ணவே இல்லை, இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணுது கரெக்டா. இது வந்து நல்லா வெளியே போகுது, வெளியே போயிட்டு பாடி வந்து நல்லா இதை டச் பண்ணுது, இந்த ஹீக்கினாஷியை டச் பண்ணுது, ஹீக்கினாஷியை டச் பண்ணிட்டு
இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம். ட்ரெண்ட் லைன் வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலும் பிரீச் பண்ணுது. பிரீச் பண்ணாம இல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? லாங் போறோம். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் வந்து பிரைஸ் அடிச்சிடுச்சு. ஸோ அதே தான் இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பம்ப் வந்து இந்த கேண்டில் வந்து ஷார்ட், இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா இதுவும் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடு. ஸோ எதுவுமே வந்து 100% இல்ல அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியுது. அது வந்து நார்மல் தான். எல்லாமே 100% இந்த ட்ரேடும் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடு. ஸோ ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸ் இருக்கு. இந்த பாருங்க இந்த இடத்துல. ஆனா கரெக்டா நீங்க வந்து அதை நோட் பண்ணணும். இந்த இடத்துலலாம் வந்து ட்ரேட் எடுத்துடக்கூடாது. ஏன்னா பாடியை போய் டச் பண்ணணும். டச் பண்ணல. இந்த இடத்துல என்னன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது. பிரைஸ் வந்து இந்த கேண்டல்ல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது. ஸோ நம்ம லாங் போறோம். லாங் போயிட்டு இந்த இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போயிட்டு இந்த இடத்துலயே வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக் ஈவென்ட்ல வந்திருக்கும். இந்த ட்ரேட்ல வந்து ஒரு பிரேக் ஈவென்ட்ல வந்திருக்கும். ஸோ ட்ரேடிங்கோட ரியாலிட்டி வந்து இதுதான். எல்லாமே வந்து 100% வராது. ட்ரேடிங்கோட ரியாலிட்டி வந்து இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க பாடி போய் நல்லா டச் ஆகுது. டச் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஏரியால நம்ம இப்போ என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஷார்ட். ஸோ இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:1 1:3 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுலயும் நம்மளுக்கு வந்து 1:3 வரல. எந்த கேண்டில் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் இல்ல. இங்கேயே வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலனா 1:1. ஸோ இப்படிதான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். குட்டி குட்டி லாசஸ், குட்டி குட்டி வின்னர்ஸ். இது போல வந்து 1:1, இது போல ஒரு 0.16, 0.2 அப்படின்னு எடுக்க போறோம். சில இடத்துல இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் எடுக்க போறோம். பட் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம வந்து டோட்டலா வந்து நல்லாவே வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்க போறோம். ஸோ இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து இந்த பம்பை எப்படி பார்ப்பீங்கன்னா, ஒன்னு இந்த கேண்டில் போய் நல்லா இதை டச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா விக்கு மட்டுமே டச் பண்ணா போதுமா அப்படின்றத வந்து நீங்க தான் வந்து எடுத்துக்கணும். இந்த கேண்டில்ஸ் வந்து டச் பண்ணும்போது நல்லா இருக்கும். விக்ஸ் வந்து சம்டைம்ஸ் டச் பண்ணிட்டு வெளியே வரும்போது நல்லா இருக்கும். அது மட்டும் எப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த பம்புக்கு அது வந்து அவங்களோட சைக்காலஜியை பொறுத்து இருக்கு. நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன், எனக்கு பாடி வந்து டச் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். எனக்கு வந்து அது கொஞ்சம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் தரும். இந்த இடத்துல வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. எங்க இந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆயிட்டு இந்த இடத்துல தான் பாடி வந்து ஆல்மோஸ்ட் டச் ஆகுது. பாடி டச் ஆச்சுன்னா அதோட இந்த இடத்துல பாருங்க வெறும் வந்து விக்கு மட்டும் தான் டச் ஆகுது. ஏதாவது பாடி டச் ஆகிறதையும் பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆயிட்டு பாடி டச் ஆகுது. பாடி டச் ஆயிட்டு இந்த ஏரியால நம்ம என்ன பண்றோம், ஷார்ட் போறோம். இதனை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில் இந்த ஏரியால ஸ்டாப் போறோம். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போயிட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன வின்னர் தான் இந்த இடத்துல வெளியே வரும். பட் பாருங்க நம்ம எதுவும் லூஸ் பண்ணல. யூ நாட் லூசிங். ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன வின்னர்ஸ் தான். இந்த இடத்துல பாருங்க பிரைஸ் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆன உடனே இந்த ஈக்கினாஷியை தொடாம வெளியே போகுது. தொடாம வெளியே போயிட்டு திரும்ப வந்து தொடும் போது இந்த ஹையை வந்து எந்த கேண்டில் பிரேக் பண்ணுது, இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நம்ம லாங் போறோம். இதுக்கு கீழே அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:3. இந்த இடத்துல வந்து 1:3 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துருக்கலாம், லூசர்ஸ் இருக்கு, வின்னர்ஸ் இருக்கு. பட் கரெக்டான பம்பை எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல வந்து ஒரு வின்னர் தருது. அது மட்டும் இல்லாம இதை வந்து இன்னும் கூட நல்லா ரிஃபைன் பண்ணலாம். இன்னும் நீங்க வந்து ஏதாவது ஒரு மொமெண்டம் போட்டு எனக்கு கரெக்டா மொமெண்டம் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஹீக்கினாஷி கேண்டில்ஸ் போச்சு. அது ஹீக்கினாஷி ஈக்கினாஷி போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ஆயிடுச்சு. டவுன் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து தொடுது. ஸோ இந்த லோவை இந்த கேண்டில் எடுக்குது. இந்த கேண்டில் தானே எடுக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போறோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். கச்சன்னு இல்லாம எப்போ வந்து இந்த கிரீன் கேண்டில்ஸ் வந்து இந்த ரெட் இதுக்கு மேல இந்த கிரீன் ஹீக்கினாஷி எப்போ இந்த இண்டிகேட்டர் ஹீக்கினாஷி மேல ஓவர்லேப் ஆகுதோ, இந்த இடத்துல நல்லா ஓவர்லேப் ஆகியிருக்கு. ஓவர்லேப் ஆகிட்டு திரும்ப இந்த லோ எடுக்கும் போது நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். திரும்ப அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துல நல்ல வந்து ஒரு இந்த ஈக்கினாஷி வந்து இந்த கிரீன் ஈக்கினாஷி ரெட் ஈக்கினாஷி மேல போயிட்டு ஓவர்லேப் ஆகுது. ஓவர்லேப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நடக்கிற பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல என்ட்ரி கொடுக்குறோம். அது வந்து ஸ்டாப் லாஸ். பட் இந்த இடத்துல பாருங்க ஒரு கிரீன் ஈக்கினாஷி வந்து பட் விக்ஸ் தான் இந்த இடத்துல தொட்டிருக்கு. பாடியை தொடல. இதை தான் நான் சொன்னேன். இந்த விக்ஸை தொடணுமா பாடியை தொடணுமா அப்படின்றத நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். ஓகே. பட் பாடி தான் தொடணும்னு இல்லை, விக்ஸை தொட்டாலும் அது வந்து நல்லது தான். பாடி தொட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா ஒரு டீப் புல் பேக்னு வாங்கல. இந்த இந்த இடத்துல பாருங்க ஒரு கிரீன் ஈக்கினாஷி ரெட் ஈக்கினாஷி மேல ஓவர்லேப் பண்ணுது. ஓவர்லேப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இங்கேயே வந்து எங்கேயோ இது என்ட்ரி கொடுக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் முடிஞ்ச உடனே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். பட் இது வந்து ஆக்சுவல் பிரைஸா இருக்காது. ஈக்கினாஷி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னும் கூட இதை சூப்பராகவே நல்லாவே ரிஃபைன் பண்ணலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.